உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1854ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற நிக்ல பிறக்கிறார் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் ரொம்பவும் சுறுசுறுப்பான ஒரு குழந்தையாக இருந்து வந்தாங்க. இவர் வளர வளர ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் நிறைய ஸ்போர்ட்ஸில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக கால்ஃப்லையும் ஷூட்டிங்லையும் நிறைய ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்நிலையில் 1858ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரக் ஸ்மித்துக்கு வெறும் 4 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக நிக்லே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் படிக்கக்கூடிய அந்த நிக் லோக்கல் ஸ்கூலில் அடிக்கடி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ் ஆனது நடத்தப்பட்டது. அந்த எல்லா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ்லையுமே ரொம்பவே ஆர்வத்தோட ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் பார்ட்டிசிபேட் பண்ணி வந்தாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் கிரக் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படின்றத விட கலந்துக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் நிறைய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸில் பங்கேற்று வந்தாங்க. இதுக்கிடையில் 1863ஆம் ஆண்டு இவருடைய 9 வயதில் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய அபர்டீன் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக் லாங்குவேஜையும் லட்டின் லாங்குவேஜையும் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் ஹிஸ்ட்ரி, ஃபிலாசபி, லிட்ரேச்சர், அதாவது வரலாறு, தத்துவம், இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அந்த அபர்டீன் கிராமர் ஸ்கூல் தரப்பில் இருந்து நடத்தக்கூடிய ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸ்லையுமே ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்று வந்தாங்க. குறிப்பாக இவருடைய உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் கிரக் ஸ்மித்துக்கு பாக்ஸிங்கில் குத்துச்சண்டையில் நிறைய ஆர்வம் ஏற்படுது. இதனால் பாக்ஸிங்க்குண்டான அந்த ட்ரைனிங், அதாவது குத்துச்சண்டைக்குண்டான அந்த பயிற்சியையும் ஜேம்ஸ் கிரக் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் கரெக்டாக 1870ஆம் ஆண்டு இவருடைய 16 வயதில் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த அபர்டீன் கிராமர் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த 1870ஆம் ஆண்டு அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் இவரை சேர்த்துறாங்க. இங்கு சேர்ந்து ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஜென்ரல் டிகிரி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இது பேரளவில் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரி தான். குறிப்பாக ஒரு சில ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ப்ராமினென்ட்டான யூனிவர்சிட்டிஸில் மட்டும் இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் டிகிரியாகவே வழங்கப்படும். அதில் குறிப்பாக இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய இவர் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன், இது மட்டும் இல்லாமல் அதே ஸ்காட்லாண்டிலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா, யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, யூனிவர்சிட்டி ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி இது போன்ற யூனிவர்சிட்டிஸ்லையுமே இந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியாக வழங்கப்படும். ஸோ இதை தான் இவர் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனில் 1870ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் ஸ்போர்ட்ஸில் தொடர்ச்சியாக ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த சமயம் இவருக்கு ஷூட்டிங், கால்ஃப், பாக்ஸிங் மட்டும் இல்லாமல் கூடுதலாக யாட்டிங்லையும் ஆர்வம் இருந்தது. அதாவது படகு போட்டி, ஸோ அதுலேயுமே ஆர்வம் இருந்தது. அதுலேயுமே ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் பங்கேற்று வந்தாங்க. இது மாதிரி முழுக்க ஸ்போர்ட்ஸில் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் ஆர்வம் காட்டி வந்தாலும் படிப்புலையுமே ஒரு சிறந்த மாணவனாக திகழ்ந்து வந்தாங்க. மேலும் இவருடைய கல்வியின் போது, குறிப்பாக இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸின் போது தான் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித்துக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற எண்ணம் ஏற்படுது. இதனால் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1873ஆம் ஆண்டு இவருடைய 19 வயதில் ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் இவருடைய மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற அந்த எம்ஏ ஜெனரல் டிகிரி, அந்த ஒரு ஜெனரல் டிகிரியான அண்டர் கிராஜுவேட் ஹானர்ஸ் டிகிரியை இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன்ல இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா அதே யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் கிரக் ஸ்மித் இவருடைய
மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCHB படித்து வந்தாங்க. MBCHB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்னு அர்த்தம். இது வந்து இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருக்கு வந்து அனாட்டமி, ஃபிசியாலஜி, அதேமாதிரி பெத்தாலஜி இது போன்ற பாடங்களில் நிறைய ஆர்வம் இருந்தது. கூடுதலாக இவர் வந்து மெட்டீரியா மெடிக்கா, சர்ஜரி, கிளினிக்கல் மெடிசனும் படித்து வந்தாங்க. அதாவது இவருடைய மெடிக்கல் கரிக்குலமில் மருத்துவ பாடத்திட்டங்களில் அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி, அறுவை சிகிச்சை, கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம் அப்படின்னு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருந்தது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியான ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. அதில் குறிப்பாக ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி, அதாவது சர்ஜரி அறுவை சிகிச்சையை கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக வந்து வில்லியம் பெர்ரி அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. இந்த வில்லியம் பெர்ரியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ அவர் கீழே இவர் வந்து ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து சர்ஜரியை பயின்று வந்தாங்க. இது மாதிரி ஆரம்பத்தில் இவருக்கு உடற்கூறியல்லையும் உடலியல்லையும் பெத்தாலஜிலையும் ஆர்வம் இருந்தது, நோயியல்லையும். அதாவது உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இப்போ இதயம் இருக்குன்னா அந்த இதயத்தில் எத்தனை தமனிகள் இருக்குது, எத்தனை வால்வ்ஸ் இருக்குது, அந்த இதயத்தினுடைய சேம்பர்ஸ், அறைகளின் எண்ணிக்கை என்ன, அந்த இதயமானது எங்கே அமைஞ்சிருக்கு, அதனுடைய அமைப்பு, அது எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்குது. ஸோ இப்படியான அந்த ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது. அதே சமயம் ஃபிசியாலஜி, உடலியல் அப்படின்றது வந்து உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறதுக்கு. அதே உதாரணத்துக்கு இதயத்தை எடுத்துக்கிட்டால் அந்த இதயம் எப்படி துடிக்குது, அதே மாதிரி நம்மளுடைய உடல் முழுக்க எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது போன்ற அந்த ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் அப்படின்றது. ஸோ அந்த ரெண்டு பாடங்களையும் அதேமாதிரி பெத்தாலஜி, நோயியல்லையும் ஆர்வம் காட்டி வந்தாங்க. நோயியல் அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் குறித்த ஆய்வு. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் ஆர்வம் காட்டி வந்தாலும் அந்த வில்லியம் பெர்ரி அப்படின்ற அந்த ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக, அந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மூலமாக ஈர்க்கப்பட்டு சர்ஜரி, அறுவை சிகிச்சையில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து நிறைய ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், கார்டியாலஜி இருதயவியல் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் இவர் வந்து சர்ஜரி தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் சர்ஜரி தேர்ந்தெடுக்கிறனால இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆக முடியும். ஸோ இது காரணம் வந்து வில்லியம் பெர்ரி அப்படின்ற அந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தான். இதுக்கப்புறம் 1876ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து இவருடைய 22 வயதில் இவருடைய MBCHB அப்படின்ற மெடிசனே பேக்கலோரியஸ் சிறுஜி அப்படின்ற MBBS டிகிரி, அந்த பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதை யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இதே 1876ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன்ல இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டலுக்கு இவர் போயிடுறாங்க. குறிப்பாக அந்த பிரிஸ்டலில் இருக்கக்கூடிய பிரிஸ்டல் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு லார்ஜ் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே இவர் ஒரு ஜூனியர் ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது இந்த பிரிஸ்டல் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல். அதாவது இந்த பிரிஸ்டல் ராயல் இன்ஃபர்மரியில் நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியும் மருத்துவ பயிற்சியும் கூட வழங்கப்படும். இதனாலேயே இது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பிரிஸ்டல் ராயல் இன்ஃபர்மரியில் 1876ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து ஒரு ஜூனியர் ஹவுஸ் சர்ஜனாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜூனியர் ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அறுவை சிகிச்சை, அந்த மருத்துவம் எல்லாம் படிச்சாச்சு, MBCHB அப்படின்ற MBBS டிகிரி பெற்றாச்சு. இப்போ அந்த டிகிரி பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து மருத்துவத்தில் ஸ்பெஷாலிட்டியை வந்து தேர்ந்தெடுக்கணும். இவர் வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து ஒரு நல்ல மருத்துவமனையில் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். குறிப்பாக சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் அந்த தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும். இதெல்லாம் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் சரியாக செஞ்சால் தான் இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த பிரிஸ்டல் ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற
அந்த லார்ஜ் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு ஜூனியர் ஹவுஸ் சர்ஜனாக 1876ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணி அங்கே ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு விரும்பினால அந்த பிரிஸ்டல் ராயல் இன்ஃபர்மரியில் இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மூலமாக இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டாங்க. இப்படியே 3 ஆண்டுகள் வந்து போகுது. அடுத்து 1879ஆம் ஆண்டு அந்த பிரிஸ்டல் ராயல் இன்ஃபர்மரியில் இருக்கக்கூடிய ஒரு சர்ஜன் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ரிட்டையர் ஆகுறாங்க. அவர் ரிட்டையர் ஆன பிறகு எஃப்ஆர் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ஜன், அவர் அந்த பொறுப்பில் நியமிக்கப்படுறாங்க. இன்னொரு சர்ஜன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த பணியிடம் வந்து காலி பணியிடமாகுது அந்த இடம். ஸோ அப்போ இவர் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து இந்த 1879ஆம் ஆண்டு ஒரு ஃபுல் சர்ஜனாக, சீனியர் சர்ஜனாகவே நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக 1879ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதிலிருந்தே ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு கௌரவம். ஏன்னா 25 வயசுல ஒரு சீனியர் சர்ஜனாக ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய திறமை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான பதவி கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்துக்கு சீனியர் சர்ஜன் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பானது 1879ஆம் ஆண்டு இவருடைய 25 வயதிலேயே கிடைச்சிருந்தது. இதுக்கப்புறம் 1880 காலகட்டத்தில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அறுவை சிகிச்சையில் பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி முடிவுகளை இவர் வந்து எழுதி ரிசர்ச் பேப்பர்ஸாக பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கிடையில் தான் 1882ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 28 வயதில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து மிஸ் ஆஸ்பி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்துக்கும் அந்த மிஸ் ஆஸ்பி ஸ்மித், இவருடைய மனைவியான மிஸ் ஆஸ்பி ஸ்மித், ஸோ இந்த 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இது ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்தோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. இதுக்கிடையில் 1883ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய எடன்பரா, அங்கே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, அங்கேருந்து இவர் ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனால் இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற பிரிஸ்டலில் தான் பணிபுரிஞ்சு வராங்க. இருந்தபோதும் சிறு வயதிலேயே பெரிய பெரிய பொறுப்புகளை அடைஞ்சு நிறைய ரிசர்ச்லாம் இவர் பண்ணுறனால இவருக்கு இந்த ஒரு கௌரவமானது ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து இவருக்கு கிடைக்குது. ஸோ ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1883ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு 4 பேர் வந்து இவருடைய ப்ரப்போசர்ஸாக இருந்து இவரை வந்து முன்மொழிஞ்சாங்க. அந்த 4 பேர் வந்து வில்லியம் ஸ்டெர்லிங் அப்படின்னு ஒரு நபர், அதுக்கப்புறமா ஜான் சார்ல்ஸ் ஆகில்வி வில் அப்படின்னு இன்னொரு நபர், அதுக்கப்புறம் ஜோசப் லிஸ்டர் அப்படின்னு ஒரு நபர், அதுக்கப்புறம் ஹென்ரி மார்சல் அப்படின்னு. ஸோ அந்த மொத்தமாக 4 நபர்கள் இவருக்கு ப்ரப்போசர்ஸாக இருந்தாங்க. ஸோ 1883ஆம் ஆண்டு இவருடைய 29 வயதில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அந்த ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா RSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை பெற்றுறாங்க. மேலும் இதே 1883ஆம் ஆண்டு இவர் பிரிஸ்டலில் வாழ்ந்து வரும்போது அங்கே இருக்கக்கூடிய LM கிரிஃபித்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் கூட இணைஞ்சு இந்த 1883ஆம் ஆண்டு பிரிஸ்டல் மெடிக்கோ சிர்ஜிக்கல் ஜேர்னல் அப்படின்னு ஒரு மெடிக்கல் பப்ளிகேஷன் ஜேர்னல் ஒன்று இவங்க வந்து நிறுவுறாங்க. நிறுவன பிறகு அதே 1883ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அந்த ஒரு பிரிஸ்டல் மெடிக்கோ சிர்ஜிக்கல் ஜேர்னலுடைய ஒரு எடிட்டராகவே பணிபுரிய தொடங்குறாங்க. எடிட்டராக பணிபுரிகிற மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. குறிப்பாக ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. இதன் விளைவாக பெத்தாலஜி அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் கிரானிக் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்டு த மோட் ஆஃப் growth of ஆஸ்டியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க், இதை வந்து இவர் வந்து இந்த காலகட்டத்தில் வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு ஒரு வகையான கண்டிஷன். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வகையிலையும் அந்த ஒரு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு காரணமான நோய் கிருமிகள் அது குறித்தும் இவர் வந்து எழுதி இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான இந்த வயிற்று பகுதி, வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி அறுவை சிகிச்சை பண்ணணும், ஸோ அது குறித்து ஒரு ஆய்வில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ வளர்ச்சியானது இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்தது. மருத்துவத்தில் பெரிய முன்னேற்றங்கள்லாம் கிடையாது. ஸோ இதனாலேயே இந்த சர்ஜரி பண்ணுறது அப்படின்றது நிறைய சவால்கள் நிறைந்ததாக இருந்தது. ஸோ அதுக்காக குறிப்பாக வந்து சர்ஜரி பண்ணும்போது அதிகப்படியான ரத்தம் வெளியேறும். அதே மாதிரி அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து இப்போ வயிற்றில் ஒரு கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை மட்டும் நீக்காமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய திசுக்கள், சதை அதெல்லாமே வந்து சேர்ந்து நீக்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இவர் வந்து
வந்து ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து நிறைய ஆய்வுகளில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த ஆய்வின் முடிவை 1888ஆம் ஆண்டு அப்டாமினல் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்காக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண உடனடியாக இந்த ஒரு புத்தகமானது மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் நோக்கி போக ஆரம்பிக்குது. அதிகப்படியான மருத்துவத்தில், குறிப்பாக அறுவை சிகிச்சை துறையில் இந்த அப்டாமினல் சர்ஜரி அப்படின்ற இவருடைய புத்தகமானது பெரிய பயன்பாட்டுக்கு வந்து வருது. ஸோ குறிப்பாக ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்தோடைய இந்த புத்தகமானது வெறும் யூரோப்பில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போக ஆரம்பிக்குது. குறிப்பாக அமெரிக்கா வரைக்கும் அப்டாமினல் சர்ஜரி அப்படின்ற இவருடைய புக்கை வந்து பாடநூலாக பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க. அதாவது அப்டாமினல் சர்ஜரி குறித்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்காக இந்த அப்டாமினல் சர்ஜரி அப்படின்ற இவருடைய புக்கவே வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்காக பாடநூலாக மாற்றி அதை வந்து மெடிக்கல் கரிக்குலமில் கொண்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்தோடைய அந்த ஒரு படைப்பானது முக்கியத்துவம் வாய்ந்த படைப்பாக இருந்தது. இதுக்கிடையில் இதே 1888ஆம் ஆண்டு அந்த பிரிஸ்டல்லையே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் பிரிஸ்டல், அது இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் பிரிஸ்டலுடைய ஒரு லெக்சரர் இன் சர்ஜரியாக 1888ஆம் ஆண்டு இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது சர்ஜரி, அறுவை சிகிச்சையை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர், விரிவுரையாளராக ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து 1888ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அதாவது ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து இந்த மருத்துவம் படிக்கும்போது எப்படி இவருடைய மெடிக்கல் கரிக்குலம் மருத்துவ பாடத்திட்டத்தில் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெட்டீரியா மெடிக்கா, சர்ஜரி, அதேமாதிரி கிளினிக்கல் மெடிசன் அப்படின்னு இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, இதே மாதிரி தான் எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும். அதனால் அப்போ அந்த சர்ஜரி, அந்த அறுவை சிகிச்சை, அந்த பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரராக 1888ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் 1890 இந்த காலகட்டத்தில் அந்த பிரிஸ்டல் மெடிக்கோ சிர்ஜிக்கல் ஜேர்னல் அதனுடைய எடிட்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து மட்டும் இவர் வந்து விலகுறாங்க. அந்த எடிட்டர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து விலகினாலும் தொடர்ச்சியாக ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து நிறைய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு நிறைய சர்ஜரி சார்ந்த ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டும் வந்தாங்க. இந்நிலையில் பிரிஸ்டல் மெடிக்கோ சிர்ஜிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை சங்கம் ஒன்று பிரிஸ்டலில் இருக்குது. அதுக்குண்டான லைப்ரரியானது 1891ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அப்போ அந்த லைப்ரரிக்கு ஒரு கமிட்டியும் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த பிரிஸ்டல் மெடிக்கோ சிர்ஜிக்கல் சொசைட்டியோடைய லைப்ரரி கமிட்டியோடைய ஃபர்ஸ்ட் சேர்மனாக இந்த 1891ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்தோடைய வாழ்க்கையில் இவர் கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருந்தது. இதுக்கப்புறமா இன்னொரு மிகப்பெரிய கௌரவம் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்துக்கு கிடைச்சது. அது வந்து 1893ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அதாவது அந்த பிரிஸ்டல் மெடிக்கோ அண்ட் சிர்ஜிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடென்டாகவே நியமிக்கப்படுறாங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் தி பிரிஸ்டல் மெடிக்கோ சிர்ஜிக்கல் சொசைட்டி அப்படின்ற அந்த பொறுப்பில் 1893ஆம் ஆண்டிலிருந்து பணிபுரிய தொடங்குறாங்க. மேலும் இவர் வந்து லெக்சரர் இன் சர்ஜரியாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் பிரிஸ்டல், அங்கே ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாகவே நியமிக்கப்படுறாங்க. அதாவது அறுவை சிகிச்சை பேராசிரியராகவே இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ பதவி உயர்வு பெற்று அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் பிரிஸ்டலில் இவர் ஒரு லெக்சரர் இன் சர்ஜரி அப்படின்ற பொறுப்பிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற அறுவை சிகிச்சை பேராசிரியராக இவர் வந்து ப்ரமோஷன், பதவி உயர்வை பெற்றுறாங்க. ஸோ 1893ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்குறாங்க. இந்நிலையில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து 1894ஆம் ஆண்டு நிமோனியானால் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு வகையான நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ இதனால் இவர் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து மீண்டும் வந்துடுறாங்க. ஏன்னா இதில் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் வந்து இவர் ஒரு ஹெவி ஸ்மோக்கராக இருந்தாங்க. இது ஒரு தப்பான ஒரு விஷயமா இருந்தது. இதனாலேயே ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்துக்கு இந்த நிமோனியானது ஏற்பட்டு பெரிய உயிரிழக்கக்கூடிய நிலைமை வரைக்கும் போயிட்டு இவர் அதிலிருந்து மீண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து பர்சனல் லைஃப்பில் அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யாட்டிங், ஷூட்டிங், அதேமாதிரி கால்ஃப், பாக்ஸிங் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வத்தோட இவருடைய 40 வயதுக்கு பிறகும் கூட பங்களித்து வந்தாங்க. அதில் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதுக்கிடையில் தான் 1895ஆம் ஆண்டு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து ஒரு ஆர்டரி ஃபோர்செப்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்த வரைக்கும் சர்ஜரி பண்ணும்போது அதிகப்படியான ரத்தம் வெளியேறாமல் அதை தடுக்கிறதுக்காக பிளட் வெசல்ஸ், அந்த ரத்த நாளங்களை அழுத்தம் கொடுத்து மூடக்கூடிய ஒரு
வகையான ஒரு கருவி மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த ஆர்டரி ஃபோர்செப்ஸ் அப்படின்றது. இதை பயன்படுத்தினா அந்த அறுவை சிகிச்சையின் போது, இப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்னா ரத்தம் அதிகமாக வெளியேறும். ஒரு வயிறை வந்து கிழிக்கும் போது அறுவை சிகிச்சை மூலமாக வந்து அதை பிரிக்கும் போது அதிலிருந்து ரத்தம் வெளியேறும். அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஆர்டரி ஃபோர்செப்ஸை இவர் வந்து ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து பயன்படுத்தினாங்க. அதை கண்டுபிடிச்சாங்க. இது 1895ஆம் ஆண்டு இவர் பண்ணாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் இருந்தது. இதுக்கிடையில் 1896 இந்த காலகட்டத்தில் இவர் ஏற்கனவே எழுதின அப்டாமினல் சர்ஜரி அப்படின்ற டெக்ஸ்ட் புக் அதுவானது ஒரு ஹைலி சக்ஸஸ்ஃபுல் டெக்ஸ்ட் புக்காக வந்து மாறுது. எந்த அளவுக்கு அப்படின்னா இது பல மொழிகளில் மொழி மாற்றம் பண்ணப்பட்டது. குறிப்பாக ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி, இட்டாலியன், அதாவது ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு மொழியிலையும், ஜெர்மனியில் ஜெர்மன் மொழியிலையும், அதே மாதிரி இட்டாலியில் இட்டாலியன் மொழியிலையும் இது வந்து மொழி மாற்றம் பண்ணப்பட்டு தொடர்ச்சியாக வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இந்த அளவுக்கு ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்தோடைய அந்த அப்டாமினல் சர்ஜரி அப்படின்ற புத்தகமானது இருந்தது. கூடுதலாக இந்த அப்டாமினல் சர்ஜரி 5 எடிஷன்ஸ் 5 பதிப்புகள் வரைக்கும் இந்த 1896க்குள்ளேயே ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து ஒரு கேர்ஃபுல் அண்ட் பிரில்லியன்ட் டயக்னோசிஸனாக அறியப்பட்டாங்க. அதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அந்த நோயை ரொம்ப சுலபமாக கண்டறியக்கூடிய ஒரு கவனமான புத்திசாலித்தனமான நோய் கண்டறிவாளராக வந்து ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க. மேலும் இவர் வந்து ஸ்கில்ஃபுல் அண்ட் போல்டு ஆப்ரேட்டராகவும் அங்கீகரிக்கப்பட்டாங்க. அதாவது ரொம்பவே திறமையாகவும் தைரியமாகவும் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சர்ஜனாகவும் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து அங்கீகரிக்கப்பட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து மறுபடியும் 1897ஆம் ஆண்டு மே 24 அன்னைக்கு நிமோனியானால் பாதிக்கப்படுறாங்க. கூடுதலாக இவருக்கு வந்து ரூமட்டிசமும் ஏற்படுது. ரூமட்டிசம் அப்படின்றது கீழ்வாதம் ஒரு வகையான நோய் தான். ஸோ அது வந்து ஜாயின்ஸில் மூட்டுகளெல்லாம் பெரிய வலியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வகையான நோய். ஸோ இந்த 2 நோயினால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இப்படி பாதிக்கப்பட்ட இவர் வந்து இந்த 1897ஆம் ஆண்டு மே 29 அன்னைக்கு பிரிஸ்டல்லே இவர் வந்து இவருடைய ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கும்போது ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து இவருடைய 42-43 வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. ஏன் 42-43 வயது சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து பிறந்தது 1854 அப்படின்றது உறுதி. ஆனால் அந்த 1854ஆம் ஆண்டு எந்த மந்தில் எந்த டேட்டில் இவர் பிறந்தார் அப்படின்றது உறுதியாக இல்லை. இதனால் ஒருவேளை இவர் வந்து இந்த இறந்த தேதியை எடுத்து பார்க்கும்போது மே 29 இவர் இறந்தாங்க. ஸோ அந்த மே 29 1854 அந்த 1854ஆம் ஆண்டு மே 29க்கு பிறகு இவர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 42. ஒருவேளை இவர் வந்து அந்த 1854ஆம் ஆண்டு மே 29க்கு முன்னாடி பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 43. ஸோ இதனால தான் 42-43 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1897ஆம் ஆண்டு மே 29 அன்னைக்கு இவருடைய 42-43 வயதிலேயே ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ரொம்ப கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தாங்க. அது காரணம் இவர் ஒரு ஹெவி ஸ்மோக்கராக இருந்தது ஒரு பிரச்சனை. மற்றபடி இது ஒரு பக்கம் இருக்க ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்தோடைய பர்சனல் லைஃப்பில் இவருடைய மனைவியான மிஸ் ஆஸ்பி ஸ்மித்தும் இவருடைய ஒரு டாக்டரும் வந்து உயிரோடு தான் இருந்தாங்க. இவர் வந்து இறக்கும்போது ஸோ ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித்தோடைய பர்சனல் லைஃப் இது. இன்னொரு பக்கம் பொது வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டாமினல் சர்ஜரி அது வந்து இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப முக்கியத்துவமான ஒரு புக்காக வந்து பார்க்கப்பட்டு வருது. கூடுதலாக ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து சில காலங்கள் வெறும் ஒரு 43 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்திருந்தாலும் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து மருத்துவத்தில் குறிப்பாக அறுவை சிகிச்சை துறையில் இவர் ஆற்றின பங்களிப்புக்காகவே இன்னைக்கு வரைக்கும் ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் வந்து மறைந்த பிறகும் மருத்துவ உலகில் போற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் கிரெக் ஸ்மித் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.